பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு நிறுவனம் நடத்துகிறாரு. அதே போன்ற நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேக்காவும் பயன்படுத்தியிருக்கு, அதிமுகவும் பயன்படுத்தியிருக்கு. முன்பெல்லாம் அரசியல் கட்சிகள் தங்களுடைய செயல் திட்டங்களின் அடிப்படையில் தங்கள் தொண்டர்களுடைய குழுவை வைத்து தேர்தல் சந்தித்தாங்க. இப்பொழுதெல்லாம் ஒரு விளம்பர நிறுவனங்களை போன்ற நிறுவன அமைப்புகளுடைய பலத்தோடு வந்து தேர்தல் சந்திக்கிறது கலாச்சாரம் ஆயிடுச்சு. அதில் எல்லா கட்சிகளுக்கும் விதிவிலக்கு இல்லை, எல்லா கட்சிகளும் அதை தான் பின்பற்றுறாங்க. அதற்கும் இது போன்ற பிளவு சம்பவங்களுக்கும் இது போன்ற குதிரை பேரம் யானை பேரங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, வித்தியாசம் இருக்குது சார். நான் குதிரை பேரம் சொல்லவே இல்லை சார், நான் யானை பேரன்னு சொல்கிறேன் சார். என்ன நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க? அதையும் தாண்டி இமாலய பேரன் நான் இப்போ சொல்கிறேன் சார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தேர்தலுக்கு முன்பாக ஒரே மனநிலையில் இருந்தாங்க. ஒற்றை மனநிலையில் ஒற்றை சிந்தனையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் இருந்தாங்க. தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவங்க புதிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப ஒரு குழுவாக பிரிகிறாங்க. பிரிந்த பிறகு அவங்க நினைச்சது நடக்கலன்னு சொன்ன உடனே, உதாரணத்துக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்த கட்சிகள்லாம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டிலிருந்து வெற்றி பெற்று வந்த கட்சிகளெல்லாம் இவருடைய வரவை எதிர்த்த உடனே அந்த பிரிந்து வந்த குழு, அதாவது அண்ணன் சி.வி. சண்முகம், அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் குழுவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு, அதிருப்தி ஏற்படுது. இங்கே நம்முடைய பதவி பறி போய்விடுமோ, சபாநாயகர் நடவடிக்கைக்கு ஆளாயிடுவோன்ற உடனே அங்கிருந்து ஒரு 5 பேர் அங்கே போயிட்டாங்களா, யார் திரு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமைக்கு போயிட்டாங்க. நேற்று 3 பேர் இங்கே வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு தலைமைச் செயலகத்தை உறுப்பினர் கார்டு கொடுக்குறாங்க. தலைமைச் செயலகமாக தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகமாங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ இன்றைக்கி வந்து இன்னொரு எம்எல்ஏ வந்து அதே மாதிரி போய் சேர்றாரு. அப்போ எந்த அடிப்படையில் போய் சேர்றாங்க? இவர் போய் திமுகவில் சேர்ந்துருந்தாலோ, ஆனால் நான் எந்த கட்சியிலையும் சேர மாட்டேன்னு இன்றைக்கி 4வது ஆள் சொல்லியிருந்தாருன்னா நம்ம நினைக்கலாம், சரி குதிரை பெறலாம் நடக்கலப்பா, ஏதோ அவங்கவுங்க விருப்பத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதிமுகவில் வந்து ராஜினாமா பண்ணுறவங்களா தாவைக்கா என்ற ஆளுங்கட்சியிலே போய் சேர்கின்ற போது அந்த சந்தேகம் வருமா வராதா? அதைத்தான் நம்ம சொல்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்தவங்க விஜய் விமர்சிக்கிற மாதிரி அதிமுகவில் பெரும்பாலும் விமர்சிக்கலை. ஆனால் விமர்சித்து விட்டு நீங்கள் போய் சேரலாம், அவங்க சேரக்கூடாதா? நாங்கள் சேர்ந்து தப்புன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் சரியாக சொல்கிறோம். நான் சொல்கிறேன்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிட்டு விட்டு அந்த கட்சிகள் தனித்தனியாக முடிவெடுத்திருக்கிறாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு. நான் வந்து விசிகா எடுத்த முடிவையோ ஐயுஎம்எல் எடுத்த முடிவையோ அவங்களுடைய உள்விவகாரத்தையோ நான் விமர்சிக்க நான் தயாராக இல்லை. ஏன்னா எங்களுடைய நட்பு சக்திகள் அவங்க எந்த கூட்டணிக்கு போனாலும் நாங்களாம் அவங்க சிபிஎம், சிபிஐ, விசிகா, ஐயுஎம்எல் நட்பாகத்தான் நாங்கள் இருப்போம். அந்த அடிப்படையில் இவங்க வந்து திமுகவுடைய தலைவர் என்ன சொல்லிட்டாங்க, எந்த கட்சிக்கும் இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் எந்த முடிவும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய உரிமை உண்டுன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த அடிப்படையில் போயிட்டாங்க. இதில் வந்து சிபிஐயும் சிபிஎம்மும் வெளியிலிருந்து ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் நியாயமானது. ஆனால் இவங்க 2 பேரும் எங்கள் கட்சியுடைய தலைமை நிர்வாகம் இப்படி முடிவு பண்ணியிருக்கு, நாங்கள் ஆட்சியில் போகிறோங்கிறாங்க, போய் சேர்ந்துருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட விமர்சனங்களை வந்து இது போன்ற கேள்விகளை நீங்கள் அவங்ககிட்ட தான் எடுப்பணும். நாங்கள் நேச சக்தியாக இருக்கிறதுனால நாளைக்கு மீண்டும் அவங்க முகத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம். போனவங்க அங்கேயே இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை, மீண்டும் எங்கிட்ட தான் திரும்பி வர போகிறாங்க. அதனால நாங்கள் அதை அதிகமாக விமர்சிக்கலை. இந்த கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்டு அவங்ககிட்ட பதிலை பெற்றால் அது பொருத்தமாக இருக்கும். இப்போ சொல்லிட்டு கேட்குறாரு, ஒரு 10 நிமிடமாக பேசுகிறீங்க, உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் தெளிவு இருக்குது, விமர்சனங்கள் கூட மரியாதையாக இருக்குது. ஆனால் ஒரு சில தலைவர்கள் கடுமையான விமர்சனங்கள் வார்த்தைகளை பதிவு செய்கிறாங்க. இந்த நாகரிகமான விஷயமா? அதாவது அரசியல் ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப மாறி மாறி வருகிறது. கடந்த காலங்களில் தலைவர்கள் கடுமையான வார்த்தைகளையெல்லாம் பேசிக்கொண்டு அவையெல்லாம் மறந்து மீண்டும் கூட்டணியில் இணைந்த காலங்கள் உண்டு. இன்றைக்கி சமூக வலைதளங்கள் வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையும் யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், முகநூலில் மக்கள் கவனிக்கிறாங்க. எனவே நான் அன்பான ஒரு வேண்டுகோளாக எல்லா தலைவர்களும் வைக்கிறேன், அரசியல் ரீதியாக கருத்துக்களை நீங்கள் காலசாரமாக பரிமாறுங்க, ஆனால் நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அடுத்ததாக இப்போது இன்றைக்கி நம்ம கடுமையாக விமர்சிக்கிறோம். இதே விமர்சிக்கிறவங்கள நாளைக்கு நான் சட்டமன்றத்திலேயோ அல்லது தலைமைச் செயலகத்திலையோ சந்திக்க வேண்டி வரும். அப்போ அவங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு சங்கடங்கள் ஏற்படக்கூடாது. அதாவது எந்த கருத்துக்கள் எடுத்தாலும் முகம் பார்த்து பேசக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழலில் தான் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும். இதுதான் எங்கள் கட்சியுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி நிலைப்பாடு. இது எல்லா கட்சிகளையும் பின்பற்றணும் தான் நான் விரும்புகிறேன். இன்றைக்கி வந்து அதை நான் பின்பற்றுறதுனால தான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பதவி ஏற்கும்போது முதல்வர் விஜயை பார்த்து நான் வணக்கம் சொன்னேன். சிரிச்சிட்டு அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணார். திரு எடப்பாடியார் அவர்களுக்கு அடுத்த நாள் வந்து பிறந்த நாள். அப்போது நான் திமுக கூட்டணியில் இருக்கேன், ஏற்கனவே அவங்க கூட்டணியில் இருந்தேன். அருகில் போய் நின்று வாழ்த்து சொன்னோம். ஏன்னு சொன்னோம்னா நாங்கள் அப்படி விட்டு ஒரு அரசியல் நாகரிகத்தை பின்பற்றுறோம். அதனால் எல்லாருமே வந்து முகம் சொல்லிக்கல. இன்னும் சொல்ல போனால் சட்டசபையில் முதல் வரிசையில் உட்காந்துருக்கும் போது எனக்கு அடுத்து பாஜகவுடைய உறுப்பினர் ஊட்டியிலேருந்து ஜெயிச்சு வந்தார்ல, அந்த அண்ணன் தான் இருந்தாங்க. மரியாதை நிமித்தமாக கை குலுக்கி கொண்டு நாங்கள் பேசினோம். எதிரே இருந்த சிபிஐ, சிபிஎம்,
விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா உறுப்பினர்லாம் எங்களை பார்த்து சும்மா தமாஸ் பண்ணாங்க. என்ன கொள்கை ரீதியாக சண்டை மீறீங்க, நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் வந்து ரொம்ப உரையாடி பேசிக்கிறீங்களேன்னு சொல்லி. அப்போ சொன்னோம், அரசியல் என்பது வேறு, கொள்கை கருத்து வேறுபாடுகள் என்பது வேறு, தனிப்பட்ட மனிதநேய பழக்க வழக்கங்கள் வேறுன்னு சொன்னோம். இதுதான் நாங்கள் பின்பற்றக்கூடிய அரசியல் சார். இதை எல்லாருமே பின்பற்ற தான் நாங்கள் விரும்புகிறோம். இப்போ கூட நாங்கள் விஜய் அவர்களின் மீது பல பேர் பலவிதமான கருத்தில் வைக்கிறாங்க, நாங்களும் மாற்று கருத்தில் வைக்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு 6 மாத காலம் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அனுபவ குறைவுலாம் இருக்குது. ஒரு 6 மாத காலம் அவங்க ஆட்சி செய்யட்டும். பெரிய பெரிய தவறுகள் வரும்பொழுது நம்ம கண்டனங்களை பதிவு செய்வோம். ஆனால் ஒரே அடியான ஒரு நெருக்கடி நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னோம்னா புதுசாக வந்தவங்களுக்கு ஏன்பா அவ்வளோ நெருக்கடியை கொடுக்குறீங்கிற ஒரு கேள்விகள் எழும். அதனால தான் நாங்களே நேற்று கூட நான் சிதம்பரம் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், நாம் வந்து புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம். அதே நேரத்தில் இப்போ லாட்ரியை கொண்டு வந்தால் அந்த 6 மாதத்துக்குள்ளே லாட்ரியை கொண்டு வந்தால் நீங்கள் ஏற்றுக்குருவியான்னு சொன்னாங்க. இல்லை, லாட்ரி அப்படி கொண்டு வந்தால் அந்த நகலை அந்த இடத்துல தீ வச்சு எரிப்பேன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போது 6 மாத காலம் அவகாசம் கொடுக்குறோம். பாரதூரமான ஆபத்தான முடிவுகள் எடுத்தாங்கன்னா அப்போ நம்ம கடுமையாக கண்டிப்போம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சார். இப்போ திமுக தலைவரை ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, அது எந்த அளவுக்கு நீங்கள் சரி நினைக்கிறீங்க சார்? நான் சொல்லிட்டேன்ல சார், எங்கள் கட்சியோட நிலைப்பாடு, எங்கள் கட்சியோட விமர்சனத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். நான் சொல்கிறத கேளுங்க, இந்த கருத்துக்களை நான் எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்கிறேன். என்னை விட வயசில் அவங்கெல்லாம் மூத்தவங்க. நாங்கள் வந்து அரசியலில் வந்து இப்போ தான் வளர்ந்து வர்றோம். எங்களுடைய கட்சியும் 11 வருட கட்சி, எங்களுடைய வயதும் குறைவான கட்சி. நாங்கள் மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு விண்ணப்பத்தை தான் வைக்க முடியும். அதற்காக நாங்கள் வந்து சொல்கிற அறிவுரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சொல்கிறது வந்து அவ்வளோ பண்பாக இருக்காது சார். ஆனால் இப்போ நீங்கள் நம்ம 6 மாதம் காத்திருக்கலாம். இவங்க பதவியேற்றத்தில் வந்து 25 கொலைகள் நடைபெற்றது, அதில் இரட்டை கொலைகள் ஒரு நாளைக்கு நடந்தது. இப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லைன்னு விமர்சிக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாம் வந்து 6 மாத காலம் அவகாசம் எப்படி கொடுக்குறோன்னா, காமராஜர் அவர்கள் ஆட்சியை இழந்து திமுக ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அவர் அழகான வார்த்தையை சொன்னார். புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு 6 மாத காலம் உங்களுக்கு தேனிலவு காலமாக இருக்கட்டும், விமர்சிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அது ஒரு நல்ல பண்பு. அந்த காமராஜருடைய அந்த பார்வையை தான், அந்த கருத்தை தான் இப்போ இந்த நேரத்துலையும் கூட இந்த அரசுக்கு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சுட்டி காட்டினீங்க இல்லையா, அவ்வளவு கொலைகள், இரட்டை கொலைகள், பாலியல் துன்புறுத்தல்கள், இதையெல்லாம் நம்ம வந்து வேடிக்கை பார்க்கல, கடுமையாக கண்டிக்கிறோம், உரிய நடவடிக்கை எடுங்கிறோம். லா அண்ட் ஆர்டர் விஷயத்தில் வந்து சமரசம் தேவையில்லை. ஆட்சியில் மாறினாலும் காவல்துறை சிஸ்டம் அது தானே, சட்டம் ஒன்று தானே. டிஜிபியாக தான் இருக்கார், உளவுத்துறையில் இருக்கவங்க உளவுத்துறையாக தான் இருக்காங்க. ஆட்சிகள் முதலமைச்சர்கள் மாறினாலும் கூட இவர்களுக்குன்னு சில அதிகாரம் இருக்குது. அதை வந்து எப்போதுமே அவங்க மெயின்டைன் பண்ணணும். அதில் ஏன் கோட்டை உரிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இந்த ஒன்றுக்காகவே எல்லாத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது, கொஞ்சம் நடுநிலையாக போகணும். அதே சமயத்தில் தப்புன்னு சுட்டி காட்டணும்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த குதிரை பேரத்தை நாங்கள் அடித்து பேசுகிறோம், ஏன்னா தப்புங்கிறோம். தாவேகா வந்து எல்லாரையும் வந்து தீய சக்தின்னு சொன்னாங்க. விஜய் வந்து கடுமையான முறையில் வந்து விமர்சித்தார், நாங்கள் மட்டும்தான் தூய்மையானோன்னு சொல்லி. அப்படி எல்லாரையும் தீய சக்தின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும்தான் தூய சக்தின்னு சொன்ன நீங்கள் இப்படிப்பட்ட அரசியல் சீரழிவு கலாச்சாரத்தை ஏற்படுத்தலாமா? இன்னொன்று நான் கேட்குறேன், உங்களுக்கு போதிய பெரும்பான்மை கிடைச்சிருச்சிங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டினக்கூடிய கட்சிகளை நாகரிகமான முறையில், வெளிப்படையான முறையில் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருச்சு. அதை வைத்துக்கொண்டு திருப்தியாக நீங்கள் ஆட்சி நடத்திட்டு போங்களேன். புதுசாக ஒரு தேர்தல் வரதை யாராவது சொன்னாங்களா? நீங்கள் நல்லதுமாக ஆட்சி செய்யுங்க தான் எல்லாரும் சொன்னாங்க. எதுக்கு நீங்கள் அண்ணா திமுக இருந்து பிரிஞ்சு வரவங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரியா அவங்க ராஜினாமா பண்ணுறாங்க, தலைமைச் செயலகத்தை உறுப்பினர் கடை கொடுக்குறீங்க? இதெல்லாம் நல்ல போக்காங்க. இது அவங்களோட பேர் தான் கெடுது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்தில் சொன்னார் இல்லையா, அந்த தொண்டர்கள் செய்யக்கூடிய தப்பு விஜயை தான் பாதிக்குன்னு சொன்னாங்க. அவங்க கட்சியினர், 2ஆம் நிலை தலைவர்கள், அமைச்சர்கள் பண்ணக்கூடிய தப்பு இதெல்லாம் வந்து முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் கடுமையாக பாதிக்கும். அவரை நம்பின மக்களுக்கு இது பெரிய கெட்ட பேர் தான் ஏற்படுத்தும். நாங்கள் வந்து மாறி நிற்கிறோம், எங்கள் அணி வேறு, உங்கள் அரசியல் நாங்கள் எதுக்குறோம், மிக கடுமையாக நாங்கள் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் எடுப்போம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நியாயமான நல்ல விஷயங்களை ஒழுங்காக கொண்டு போங்க நம்ம சொல்கிறோம்.